நமஸ்காரம், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரன், வெல்கம் டு நாளை துனியா. இது ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய தேர்வு 2025 பிரவேசிக்கால செகண்ட் பேப்பர் போட்டுட்டு வரோம். இப்போ செகண்ட் பேப்பரில் லாஸ்ட் ரோமன் பார்க்குறேன். 11th ரோமனில் இது வியாக்கியா இலக்கணத்தில் டீட்டெயில் கொஷின் பார்க்குறோம். 5 மார்க் கொஷின்ஸ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தம் இதுக்கு மார்க் இதுக்கு 15 மார்க்ஸ். இதுக்கு மொத்தம் அவங்க 5 கொடுத்து எனி 3 மட்டும் தான் கேட்பாங்க. ஆனால் அந்த புக்கில் டோட்டலாக 13 கொஷின் இருக்குது. இந்த 13 படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் 5 வரும். நீங்கள் 3 எழுதிடலாம். ஒவ்வொரு கொஷனுக்கு 5 மார்க்கு. இதில் 3rd கொஷின்ஸ் இருக்குது. இங்கே 4th கொஷின்ஸு. 5th கொஷின்ஸு. कारक की परिभाषा क्या है? அது என்னென்னு சொல்லி எழுதி அது விளக்கம் எழுதுகிறோம். இந்த 6th ஒன்று சர்வநாம் கிசே ககத்தேங்க. சர்வநாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இது நல்லா பார்த்துங்க இந்த கொஷின்ஸு. மற்றது எத்தனை வகையாக பிரிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சேன் கொடுத்துட்டு 6ஆக பிரிச்சுட்டு அந்த 6க்கும் ஒன்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். सेवंथ क्वेश्चन विशेषण की परिभाषा देते हुए उसके बेटो சோதாகரன் வரியே சம்ஜாயே. இதை புரிஞ்சு நம்ம எழுதுங்க அப்படின்றாங்க. விசேஷன் नेक्स्ट 8th क्वेश्चन क्रिया किसे कहते हैं? கிரியா இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதையும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட் 9th क्वेश्चंस क्रिया विशेषण की परिभाषा देते हुए उसके बेतों को சோதாகரன் समझाइए. இந்த பரிபாஷை எத்தனை பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 4 பிரிச்சிருக்காங்க. அந்த 4 எழுதிட்டு அதுக்கு விளக்கம் எழுதணும். 10th की क्रिया की परिभाषा देकर कर्म की दृष्टि से क्रिया के बेट का சோதாகரன் समझाइए. இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. இது நல்லா படிச்சுங்க. இது 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு மீனிங் விளக்கம் எழுதணும். லெவன்த்து கொஷின்ஸு. नेक्स्ट 12th क्वेश्चन से द लास्ट क्वेश्चन से 13th से उपसर्ग और प्रयोग का अंदर उदाहरण सहित समझाइए. उपसर्ग 3 பிரிச்சிருக்காங்க. 3 வகையாக இருக்குது. 3 प्रकार के हैं. 3ஆக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு 3 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கீழே எழுதுகிறோம்.
வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.